ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் பிரியாமல் இருக்க வேண்டுமா? அப்போ ஒரு பிங்க் கலர் பேப்பர் உங்கள் கையில் இருந்தால் மட்டும் போதுங்க. முன்பெல்லாம் காதல் திருமணம் செய்து கொண்டால் திருமண உறவு அப்படிங்கிறது விவகாரத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பயத்தாலேயே சில பெற்றோர்கள் பலருமே காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காதலித்து திருமணம் செய்தாலோ அல்லது வீட்டில் பார்த்து திருமணம் செய்து வைத்தாலும் சரி, பெரும்பாலானோர் அந்த கல்யாண வாழ்க்கையில் திருப்தியாக வாழ்வது கிடையாது. கணவன் மனைவி 2 பேருமே பிரிந்து வாழ்கிறார்கள். இப்படி பிரிந்து வாழும் கணவன் மனைவி இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு துளியும் இருக்காது என்று பலர் நினைக்கலாம். ஆனால் அது தவறு. ஒருவருக்கொருவர் அன்போடு தான் இருப்பார்கள். இருந்தாலும் ஏதோ சில கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஈகோ போன்ற பிரச்சனைகள் வருவதால் சேர்ந்து வாழ்வதற்கு மனம் தடுக்கிறது. இது போன்ற காரணமே இல்லாத சில விஷயங்களுக்காக பிரிந்த குடும்பங்கள் ஏராளம். அதனால் இது போன்ற விஷயங்களுக்காக கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடாது என்று நினைப்பவர்களும், ஏன் பிரிந்து வாழ்பவர்கள் கூட சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள், மேலும் எந்தவித காரணங்களுக்காகவும் கணவன் மனைவி பிரியவே கூடாது என்று நினைப்பவர்களும் இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. கணவன் மனைவி என்ற உறவுக்குள்ள விரிசல் விழாமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு சுக்கிர பகவானோட முழு அனுகிரகமும் கிடைக்கணுங்க. இப்படி சுக்கிர பகவான அனுகிரகம் மட்டும் கெட்டுவிட்டால் வாழ்க்கை முழுவதும் அந்த தம்பதிகள் பிரிந்து வாழவே மாட்டார்கள் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க. அப்படி சுக்கிர பகவானின் அனுகிரகம் நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிர பகவானுக்கு உகந்த நிறமான இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு காகிதம் ஒன்றை எடுத்துக்கோங்க. அதாவது பிங்க் கலர் காகிதம் ஒன்றை எடுத்துக்கோங்க. அதில் முதலில் கணவன் பெயரை எழுதி அதன் கீழே சுக்கிர பகவானின் பெயரை எழுதி அதற்கு அப்புறமாக மனைவி பெயரை எழுத வேண்டும். இப்போது இந்த பிங்க் கலர் காகிதத்தில் முதலில் கணவன் பெயரும், இரண்டாவதாக சுக்கிர பகவானின் பெயரும், மூன்றாவதாக மனைவியின் பெயரும் இருக்கும்படி இப்படி எழுதியிருக்கும் இந்த காகிதத்தை அப்படியே மடித்து உங்கள் வீட்டின் கட்டிலில் மெத்தை போட்டிருந்தால் அந்த மெத்தின் அடியில் வைத்து விடுங்கள். ஆனால் நீங்கள் இப்படி செய்யும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொண்ட காகிதம் கண்டிப்பாக பிங்க் கலர் காகிதமாக தாங்க இருக்கணும். மேலும் நீங்கள் பெயர் எழுத பயன்படுத்தும் பேனாவும் பிங்க் கலராக இருந்தால் இன்னும் சிறப்பானதாக இருக்குங்க. இப்படி பிங்க் கலர் பேப்பரில் கணவன் மனைவி பெயரை எழுதி வைத்துவிட்டு அதில் நாம் சுக்கிர பகவானின் பெயரை எழுதுவதன் மூலமாக கணவன் மனைவி இடையே சுக்கிர பகவானே இருப்பதற்கு சமமாகுங்க. இந்த சுக்கிர பகவான் கடைசி வரை உங்களை பிரிய விடாமல் பார்த்து கொள்வார். அதாவது கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் ஒருவரை ஒருவர் வெறுத்து பிரிந்து போகும் அளவிற்கு உண்டான சூழ்நிலைகளை என்றுமே உருவாக்காதுங்க. இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு கண்டிப்பாக உடனடியாக பலன் கிடைக்குங்க. இப்போது பெரும்பாலான நபர்களுக்கு கேள்வி எல்லாம், இந்த பேப்பரை குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டுமா அப்படின்னு தானங்க இருக்கும். நீங்கள் மேலே சொன்ன பரிகாரத்தை மட்டும் செய்து முடித்துவிட்டு அந்த பேப்பரை நீங்கள் கட்டிலுக்கு அடியில் வைத்து விட்டால் போதுங்க. அந்த பேப்பர் கிழிந்து காணாமல் போகும் வரை அப்படியே விட்டுவிடலாம். உங்களுக்கு மேலும் நம்பிக்கை வர வேண்டும் என்றால் பழைய காகிதம் கிழிந்து காணாமல் போனவுடன் மீண்டும் எழுதி வைத்து விடுங்கள். நாம் எந்த ஒரு விஷயத்தை ஆத்மார்த்தமாக நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது அதற்குண்டான முழு பலன் நமக்கு கிடைக்கும் என்பார்கள். அதனால் இதையும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு வாங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.